கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஏசாயா 54:4 வார்த்தையின் மூலமாக இந்த அருமையான நாளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, இந்த கடன் பிரச்சனையினால, இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனையினால, என் வேலையில் இருக்கிற இந்த காரியத்தின் நிமித்தமாக, ஒரு வேளை நம்ம இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு கூட இன்றைக்கி என்ன காரியம் நடக்க போகிறதோ, இந்த வாரம் எனக்கு எப்படி இருக்க போகிறதோ, இந்த நாட்கள் எப்படி எனக்கு முடிய போகுதுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தையின்படி நம்ம வாழ வைக்கிற தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் தேவன் நிறைவேற்றி முடித்தார். உங்கள் வாழ்க்கையில் அவர் நீதியை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற தெய்வம். நாம் விரும்புகிற வேண்டுகிற ஆசீர்வாதங்களை அருளி செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி நாம் பயப்படுகிற காரியம் நமக்கு நேரிடாதபடிக்கு, நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்க அவர் உண்மையும் கிருபை உள்ளவராக இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, அவர் கொடுத்த வார்த்தையின்படி அவளை வாழ வைத்ததை வேத சுட்டி காண்பிக்கிறது. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்த போது அவனோடு கூட இருந்து கர்த்தரே ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக சகல காரியத்திலும் தேவனாய் கர்த்தர் ஈசாக்கை நிறைவாயிருக்கும்படி வழிநடத்தின கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கு பலனை அனுபவிக்கும்படியாக நாம் பயப்படுகிற காரியம் நமக்கு நேரிடாதபடிக்கு வெட்கப்பட்டு போகாத வண்ணமாக நம்மை காத்து நடத்த ஒரு உண்மையுள்ளவராக இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம், நம்முடைய மீட்பர், நம்மை உண்டாக்கினவர், இம்மட்டும் நடத்தினவர், இனியும் நடத்த அவர் உண்மையும் கிருபையுள்ளவராக இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தேவை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? சில வியாதியை குறித்து ரொம்பவே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை மனிதர்கள் குறித்த கலக்கம் உங்களுடைய இருதயத்தை பற்றி கொண்டிருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நம்முடைய பயத்தெல்லாம் மாற பண்ணி நாம் வெட்கப்பட்டு போகாதபடி தலையிலிருந்து நடக்க பண்ணுகிற தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற தெய்வம். நம்முடைய எல்லா காரியங்களையும் மாற பண்ணி நம்ம சாட்சியாக நிறுத்துவாராக. இந்த வார்த்தையை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, கொடுத்த அந்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பயப்படுகிற காரியங்கள் நேர்கிடாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதவன் எங்களை தலை நிமிர்ந்து நடக்கப்படுகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்த சர்வ